ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அவளோட எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா நானும் சில பல வேலைகளில் இன்றைக்கி சண்டேங்கிறதே மறந்துட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பாகிரத்தாவோட பொண்ணுக்கு கல்யாணம். ஸோ திருநெல்வேலி கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ இன்றைக்கி அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் நம்ம போடக்கூடிய வீடியோவே கண்டினியூஸ் வீடியோவே நம்ம அந்த கரண்ட் அப்டேஷன் வீடியோ தான். அதையும் மறந்து டேட்டு மாறுச்சுன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கஷ்டப்பட்டுருவாங்க, ஏங்கிடுவாங்க. அப்படிங்கிறனால நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அவசர அவசரமாக கிளம்பி வந்தாச்சு. சரிங்களா, இன்றைக்கி நம்ம அல்சாஜி ஃபார்மோட கரண்ட் அப்டேஷன் வீடியோ பார்ப்போம். மழை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் எல்லாமே இதாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, வாசலாம் இது வரைக்கும் ஆச்சு சவதியே ஆகாமல் இருந்துச்சு. இந்த லாஸ்ட் நல்ல பெஞ்ச மழையில் ஆல்ரெடி இது கீழே ஃபுல்லாக சரல் தான் அடிச்சிருக்கோம், செஞ்சரல். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ என்னாச்சுன்னா இதில் இந்த ஓரத்தில் ஸ்டாக் பண்ணி வச்சுருந்த அந்த செம்மண்ணுகள் ஃபுல்லாக கொஞ்சம் கரைஞ்சி இது மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ லேயர் ஃபார்ம் ஆனதுனால அந்த இடம் கொஞ்சம் சகதி ஆயிடுச்சு. இந்த மழை முடிஞ்சதுக்கப்புறம் இதையும் சரி பண்ணிடணும். இது வரைக்கும் சகதி ஆகாமல் இருந்துச்சு, எவ்வளோ மழை பெஞ்சதே வச்சுது சகதி ஆகாமல் இருந்துச்சு. பட் இந்த மழையில் சகதி ஆயிடுச்சு. சகதி ஆயிடுச்சு மீன்ஸ் தண்ணிலாம் தேங்கி நிற்கலை, இருந்தாலும் இந்த மண்ணுகள் வந்து கொஞ்சம் இலக்கம் கொடுத்துட்டு. சரிங்களா, மழை 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 எப்பா இந்த வாட்டி வந்து ரொம்ப மழை. நம்ம ஆடுகள்லாம் வந்து ஓவர் குளிருங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நிறைய விஷயங்கள் டைம் பண்ணைக்கு வர முடியலனாலும் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஆகிப்போச்சு. ஆமாம், எல்லாத்தையும் பார்ப்போம் நம்ம இன்ஷால்லா. ஸோ பண்ணையை பொறுத்த மட்டும் மழை நேரங்கிறதுனால ஆடுகள் குட்டிகள் வந்து அதிகமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணல. பட்டு பெருசுகள் மட்டும் வந்து போயிட்டுருக்கு. நம்ம ரோடுகள் போகும்போது நம்மளோட இதே நம்ம வந்து பெருசுகளை எடுத்துகிட்டு வர்றதான். ஸோ இருந்தாலும் அல்சாஜி ஃபார்ம் எப்போவுமே பெருசுகள் இருக்கணும் அப்படிங்கிறக்காக பெருசுகள் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்குது. கம்மி, அதாவது எப்படின்னா ரொம்ப கம்மி. இப்போ ஒரு 8 கடை 6 கடை இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஒரு பெருசு இருக்குது. இந்த இது ஒரு பெருசு எட்டயபுரம் ஃபுல் ட்ரிம் பண்ணியிருக்கு. பக்கத்தில் விட மாட்டானுவேன், ஒன்றும் பக்கத்தில் விட மாட்டான், நல்லா ஆக்டிவாக இருப்பானுங்க. இவன் ஒரு பெரிய சவளமரை, இவனும் பக்கத்தில் விட மாட்டான். இவன் நம்ம ஒரு சவளமரை, இவன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான். காலில் ஒரு சின்ன காயம் இருக்குது, ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துகிட்ருக்கான். இது ஒரு பெரிய சவளமரை, மாஷால்லா நல்ல சூப்பர் லுக்கில் நல்லா இருப்பான். குட்டியாடுகள் இது வந்து முடிஞ்சு நிற்கி, ஐ மீன் எப்படின்னா தேனிக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து பக்கமாக ஏற்றி விடுவோம். மற்றபடி கட்டுத்தரைகள் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. மலைகளோட தாக்கம் ஓவராக இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து குட்டி ஆடுகளுக்கு ஒரு சின்ன பரன் போட்டோம். இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நானே செஞ்சுட்டேன் ஒரு நாள் வேலை. எனக்கு இந்த மாதிரி வேலைகள் பார்க்க ரொம்ப பிடிக்கும். எப்படி அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போதே ஃபஸ்ட்டு 5th ஸ்டாண்டர்டில் முயல் வளர்த்தேன். அதாவது அதுக்கு முன்னாடி கோழிப்புறாவில் வளர்த்துருக்கேன். முயல் ஃபஸ்ட்டு 5th ஸ்டாண்டர்டில் வளர்த்தேன். அப்போ வந்து எனக்கு இந்த கூண்டு செய்கிறதுக்கு சுத்தியல் பிடிக்க ஆரம்பித்தேன். மஷாலா, அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டு. சாப்பிடல, ஆனால் நமக்கு இது செய்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணிட்டேன், வெளியே விசாரித்தேன். தேக்கு வாகை அது ரீப்பர் போடலான்னு பார்த்தா அது ரேட் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரேட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும். நம்ம தேக்கு வேம்பு ஆமாம், வேம்பு தான் வந்து ரேட்டு கூட. ஸோ நம்ம என்னம்னா வாகையை சூஸ் பண்ணோம். வாகை இது ரேட்டு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்ன பண்ணுறோம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க. நானே நின்று நடந்து வரேன். இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்மகிட்ட ஏற்கனவே பழைய பனங்கம்புகள் பை பண்ணி வச்சுருக்குறோம். இன்னும் அதில் பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணுவோம் இன்ஷால்லா. அதோட ஃபுல்லாக கீழே பரத்தி அதுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம இந்த கட்டைகளை நல்லா சூப்பராக கிட்டத்தட்ட பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அதுக்கான நேரம் தோது போடலை. ஒரு நாள் கம்ப்ளீட்டாக 24 மணி நேரம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ குட்டிகள்லாம் கொஞ்சம் விரைக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது எப்படின்னா அதே யூரின்லேயே படுக்கணும் வைக்கும் அப்படிங்கும்போது விரைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி அப்போ இது வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்தேன். காலையில் 9 மணிக்கு வந்து உட்காந்தேன். வீட்டுக்கு போகும்போது நைட்டு 9:30 மணி. ஒரு 2-3 நாளாக உடம்பு வலினா வலி. ஏன்னா சுற்றியில் பிடிச்சி ரொம்ப நாளாகுது. ப்ளஸ்ஸு இந்த ரீப்பர்கள்லாம் சைஸுக்கு ஒன்றது 2 இன்ச் ஆணி போட்டு அடிக்கணுங்கும்போது வலி பிச்சுட்டு. ஆனால் மாஷால்லா இது போட்டதுக்கப்புறம் குட் ரிசல்ட்டு. எந்த புழுக்கம் வந்தாலும் கீழே விழுந்துருது. இது இவங்க டெய்லி தூக்க முடியல அப்படின்னாலும் அங்கேருந்து ஒரு 2 குடம் தண்ணி, இங்கேருந்து ஒரு 2 குடம் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா சென்டரில்
நமக்கு இந்த கழிவு தண்ணி போகிற இது இருக்குது, இது வழியே எல்லாம் வெளியே போயிடுது. அப்போது அந்த யூரினோட எஃபெக்ட் இருக்காது. இந்த இது கொஞ்சம் நமக்கு மசாலா கொஞ்சம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம பண்ணையில் போட்டிருக்கிறோம். இன்னும் இதை வந்து நிறையா இது பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் வெளியே ஷெட்டில் போடணும்னு, பட் உள் ஷெட்டில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால உள் ஷெட்டில் நம்ம இதை போட்டாச்சு. இன்னும் மிச்சம் ரீப்பர்கள் பலகைகள்லாம் இருக்குது. இன்னும் புறா கொண்டுலாம் செய்ய வேண்டியது இருக்குது. செஞ்சு இன்ஷா அல்லாஹ் அதுகளையுமே கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கு. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் குட்டியாடு ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த வரங்கள் ஃபுல்லாக பை பண்ணவே கூடாது அப்படின்னு தான் இருக்கும். இன்னும் மழைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பை பண்ணவே வேண்டான்னு இருக்குது. ஆமாம், கால்பண்டு ஜம்முன்னு செட் ஆகிட்டாப்புல. ஸ்கூபிக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தரையில் படுத்து ஏதாச்சும் ஸ்க்ராச்சஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஸ்கூபிக்குமே சின்ன ரீப்பர் செட்டு மாதிரி போட்டு அதில் படுத்தா ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி ஸ்கூபிக்கு அந்த இடத்த செட் பண்ணி கொடுத்துருக்குறோம். கடாக்கள் ஃபுல்லாக காலையில் நேரங்கனால அவத்து வெளியே கட்டிட்டு இருக்காப்புல. அதாவது இவ்வளோ அதிகாலையில் நம்ம வீடியோ வந்து கேப்சர் பண்ணதே இல்லை. ஆமாம், என்ன காரணம், இன்றைக்கி சூழ்நிலைக்கு மறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறனால வந்திருக்கோம், எடுத்துகிட்ருக்கோம், வச்சிட்ருக்கோம். மாடு போய் பார்ப்போமா? இடங்கள் தண்ணியில் பாருங்கள், இன்னும் தண்ணிகள் வற்றலை. ஃபுல் தண்ணியாக தான் இருக்குது. தண்ணி எங்கேயுமே வற்றலை. நம்ம கிட்டத்தட்ட 185 லோடு அடித்து நம்ம இந்த பண்ணையோட சென்டர் பாயிண்டில் ஒரு தளத்தை உயர்த்திருக்கோம். அப்படி உயர்த்த போய் அந்த இடங்களில் தண்ணி தேங்கலை. மற்ற எல்லா இடங்களுமே தண்ணி தான். எல்லா இடங்களும் தண்ணி தான். மாடு கட்டி அந்த இடத்த ஃபுல்லாக எப்படி ஆகிட்டான் பாருங்கள். அவனை ஒரு இடம் மாற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு பையன் தான் நிற்காங்கனால அவனை இடத்த மாற்றி கம்பியை மாற்றி கட்டிகிட்டு இருக்கனால இது வரைக்கும் எந்த ஒரு இது இல்லை. மசாலா நல்லபடியாக போயிட்டு இருக்குது. மருந்து கீரை வந்துருக்கு பார்த்தீங்களா. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காயத்துக்கு போடுவோம், நல்ல வேகமாக ஆறும். உங்கள் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் காயங்கள் இருந்துச்சுன்னா அது போடுங்க. அது அந்த ஆட்டுக்கு போட்டு அந்த திண்டில் வச்சுருப்பாப்பில் அது கீழே விழுந்துருக்கு. ஃபீடு எல்லாமே மசாலா சூப்பராக வளர்ந்துருச்சு. இந்த சூழ்நிலையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அடித்த மழையை ஃபீடுக்காக நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் பண்ணுவோம், போர் இருக்குங்கிறனால வரக்கூடிய இதில் நல்ல ப்ராப்பராக பண்ண வேண்டியது பண்ணணும்னு வச்சுருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் எப்படிங்க பார்ப்போம். புறாமே இருக்க பார்த்துருமா. அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி சூழ்நிலையில் அடுத்த பக்ரீத்தை கான்செப்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணைகளை பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா புறாக்கு பாதுகாப்பு ஏன்னா இங்கே படுத்துருக்காங்க. இங்கே போய் சண்டை போட்டு வந்திருக்கான். மூஞ்சியை பாருங்கள். நான் நல்ல பையங்க, எங்கே போய் சண்டை போட்டான்னு தெரியலை. மழை டைமில் அதனால் ஃபீமேல் டாக்ஸ்லாம் வருதுங்கும்போது அது அடிச்சிட்டு போயிருப்பான். சண்டை போட்டிருக்கானுங்க. இந்த புறா கூட அப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடலான் இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ரேக்கல் வச்சு இந்த கூண்டை அப்படி வெளியே கொண்டு வந்துடணும். இந்த ரூமை வேறு எதுக்காச்சும் யூட்டிலைஸ் பண்ணணும். குட் பாய். ஏன்னா கேட்கு பையன் எங்கே போயில சண்டை போட்ட மூஞ்சியே கோணி போயிடுச்சு. ஓகே, ஃபீடு இங்கேருந்தே நம்ம ஃபீடை பார்த்துருவோம். சரிங்களா, அவ்வளோ தூரம் போக வேண்டாம். ஃபீடு எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. மாஷா அல்லாஹ் எல்லா ஃபீடுமே நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் நிறைய அப்டேட்கள் ஆஃப்டர் ஜனவரி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு சூழ்நிலைக்கு நம்ம காமிச்ச அப்டேட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணையிலேருந்தே பார்த்த ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜி. நன்றி.